ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஎஸ் உலகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பலூரில் இருக்கோம். அதாவது அருணுடைய நேட்டிவ் இது தான் காப்பலூர். ஸோ இங்கேருந்து நான் இதுக்கு வீடியோ கொடுத்ததே இல்லை. இது எங்களுடைய தோட்டம். ஸோ எங்கள் வீடு சோழவரம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வயல்வெளியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்குள்ளே வீடு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சலசலப்பாக ஒரு மக்கள் வந்து எப்பயுமே நடமாடிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஊருடைய திண்ணை இது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து கிராமத்தில் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு இது மாதிரி வந்து நம்ம கிராமத்தில் நம்ம சிட்டியில் பார்த்துருக்கோம். ஒருத்தவங்களை கூட வெளியில் பார்க்க முடியாது. ஆனால் இப்போவும் இங்கே சிட்டி மாதிரி ஆகிட்டுருக்கு ஸ்லோவாக. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஈவினிங் டைமில் ஒரு 5 மணி 6 மணி ஆச்சுன்னா எல்லோரும் வெளியில் வந்து இந்த திண்ணையில் உட்காந்து எல்லோரும் நைட்டு வரைக்கும் கதை பேசுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூட அந்த கதையெல்லாம் போய் உட்காந்து பேசியிருக்கேன் நிறைய பேர் கூட. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் அருணுடைய அப்பா வந்து சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடை வச்சுருக்காரு. அந்த கடையில் கொஞ்ச நேரத்தில் போய் எல்லோரும் போய் மீட்டிங் போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே கிராமத்துக்கு வந்தால் அந்த கடையில் போய் எல்லோரும் உட்காந்துட்டு சித்தி சித்தப்பா பெரியம்மா இவங்க எங்கள் மாமியார் எல்லோரும் போய் உட்காந்துருவோம். உட்காந்து எல்லோரும் கதை பேசுவோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், சிவானி பில்டிங்காக ஜம்ப் பண்ணிகிட்ருக்கா. இங்கே எல்லா பில்டிங்கும் கனெக்டடாக இருக்கும். எந்த பக்கம் வேணாலும் ஏறி எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஸோ இதுதான் எங்களுடைய தெரு. ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். கார் கூட உள்ளே வராது. அதனால் காரை வெளியவே விட்டுருக்கோம். ஃபுல்லாக குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஊருக்கு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த பரபரப்பான வாழ்க்கையை விட்டு இங்கே வந்து இருக்கும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மம்மி வீட்டுக்கு போவோம். அங்கே போயிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத இடத்துல தனியாக இருக்கும் மெயின் ரோட்டில். அவங்க வந்து நிலத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு கிராமம் பிடிக்கும் சொல்லுங்கள்? என்ன தான் சிட்டியில் வந்து பயங்கர லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்ந்தாலும் இல்லை எனக்கு என் கிராமத்துக்கு போனால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி லைஃப் எனக்கு இல்லை. அதாவது நான் லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் போட்டிருந்த போது நிலத்துலேருந்து பம்பு செட்லேருந்து வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு, உனக்கு அது மாதிரிலாம் கிடச்சிருக்கு சந்தியா, எங்களுக்குலாம் அப்படி கிடைக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ உண்மையாகவே இது கிடச்சிருக்கிறவங்க ஒரு வரம் வாங்கினவங்க தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ என்ன தான் பிஸி ஷெட்யூல் பிஸி லைஃப் என்ன நிற்க நேரம்லாம் ஓடிட்டு இருந்தாலும் இங்கே வந்தால் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது எங்கள் ஊர் சைடாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.